முட்டைகோஸ் பொரியல் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணி 1/2 டீஸ்பூன் உளுந்து 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து பருப்பு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டை கொடுக்குன்றதுனால ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வரமிளகாய் கட் பண்ணி போட்டாச்சு. 2 கொத்து கறிவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை முழுசாக போடுறதை விட இப்படி கிள்ளி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 திருப்பி விட்டதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துக்கிறேன். இது கூட கோஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம பஜ்ஜிக்கு வாழைக்காய் சீவுவோம்ல, அதைத்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இது கொஞ்சம் ஈஸியான வேலை, அப்புறம் நமக்கு ஈவனாகவும் கிடைக்கும். இதை அப்படியே ஏற்கனவே வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீழே கொஞ்சமாக தண்ணி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்தும் போதும் நம்ம இப்படி குட்டா ஒரே இடத்துல போடக்கூடாது. கொஞ்சம் பரவலாக தான் போட்டு விடணும். அப்போ தான் ஒரே இடத்துல குட்டா நிற்காமல் நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி.